தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல்ல இது எங்கே ஆட்டோ ஸ்டாண்ட், இங்கெல்லாம் ஆட்டோவை நிறுத்தக்கூடாது என பேருந்து நிறுத்தத்தில் ஊபர் ஆட்டோ ஓட்டுநரை சூழ்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கியிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் தனியார் கால் டாக்ஸி ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கிய வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் சாலையில் உள்ள சிஐடி கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் உபேர் ஆட்டோ டாக்ஸியில் ஒருவர் சென்று கொண்டிருந்த போது பெண்கள் ஆட்டோவை நிறுத்தி ஏற முயன்றனர். இதனை பார்த்து அங்கு சென்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் இது எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. என்ன ஏய் அடி அடி இல்ல அடி ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஸ்டாண்ட் எங்க இருக்கு? எங்க இருக்கு ஸ்டாண்ட்? அங்க இருக்க ஸ்டாண்டுக்குலாம் வர கூடாது. இது ஸ்டாண்டா? இது ஸ்டாண்டா? இது என்ன ரவுடிசம் பண்றீங்களா ஆட்டோ வச்சுக்கிட்டு? யார் ரவுடிசம் பண்றா? ஏறுங்க உள்ள. நீங்க ஏறுங்க உள்ள. போன்ல கை நீ என்ன பண்ணுவ? அடி போறியா? நானது உன்னை அடி போறேன். நீ ஏறுங்க உள்ள. இது ஸ்டாண்டுமா? இது ஸ்டாண்ட்லாம் இங்க இல்ல. நீ சொல்ல கூடாது. இங்க பாருங்க ஸ்டாண்டே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருக்கு ஸ்டாண்ட்? இவங்க ஆட்டோ ஏத்த கூடாதா? இவங்க தான் இங்க ஏத்துவாங்களா ஆட்டோ? ரெண்டு பேரும் சென்னை விஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கிட்ட ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோ வச்சுட்டு. எடு நான் என்ன பண்ணேன்? நீ என்ன எடுக்கிற? தாராளமா எடு. நீ யார் என்ன சொல்றதுக்கு? நீ யார் சொல்றதுக்கு? எடு எல்லாத்தையும் எடு. நீங்க ஏறுங்க ஆட்டோல. நீங்க ஏறுங்கம்மா. நீ யார் சொல்றதுக்கு அது ஏறக்கூடாதுன்னு? நீ யார் சொல்றதுக்கு? ஆட்டோ எங்க இருக்கு ஸ்டாண்ட்? அங்க இருக்கு ஸ்டாண்ட். அங்க போய் ஏத்த ஆட்டோவை ஊபர்ல போடுங்க. நான் எடுக்கிறேன் உடனே. என்ன பேசணும்? ஆமா புக் பண்றாங்களா? புக் பண்ணனால எடுப்பேன். எடுமாடா. புக் பண்ணனால கையெடு. நீ யாரு நடிக்கிறதுக்கு? என்ன ஸ்டாண்ட்? ஆமா அத கை பிடிக்கிறியா? நான் கை பிடிச்சனா? ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வீடியோ எடுத்த உபேர் டாக்ஸி ஓட்டுநரை தாக்கியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. நான் கை பிடிச்சனா? இல்ல போல முடியாது. நீ யார் சொல்றது? போ சொல்றதுக்கு போலீஸ் போன் போடு. நீ யார் சொல்றது? போன் போடுறதுக்கு என்ன சொல்லுங்க? எடுக்கறாரு என்ன எல்லா கம்பியான போறீங்க. போ எல்லா கம்பியான போறீங்க. மதுராந்தகம் அருகே பட்டப்பகலின் வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயன்ற நபரை கிராம மக்கள் பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து உதைத்ததால் பெரும் பரபரப்பு சூழல் நிலவியது. பள்ளிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரது வீட்டில் யாரும் இல்லாத போது 3 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் நுழைந்துள்ளனர். சத்தம் வருவதை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்றபோது சந்தேகிக்கும் வகையில் இருவர் வீட்டிற்கு வெளியே நின்றுள்ளனர். அவர்களிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் உள்ளே சென்று பார்த்த பொழுது பீரோ அருகில் ஒருவர் நின்றுள்ளார். இதனை பார்த்து வெளியே இருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் பிடிபட்ட நபரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அருகே அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகள் 4 பேருக்கு திடீர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சித்தராஜகண்டிகை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாணவிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் 4வரையும் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாணவிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இதில் காயத்ரி என்ற மாணவி மட்டும் தீவிர சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பள்ளி அருகே உள்ள தொழிற்சாலையில் இருந்து வரும் நச்சு வாயு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி சென்னையில் ஈசிஆரில் ஃபார்ம் ஹவுஸாக பயன்படுத்தி வந்த இடம் தங்களுக்கு சொந்தமானதென சிலர் சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். 37 வருடங்களுக்கு பிறகு இந்த விவகாரம் பூதாகரமானது எப்படி பார்க்கலாம். தற்போதுள்ள தமிழ் சினிமா ரசிகர்கள் அவர்களுடைய ஃபேவரட் கதாநாயகிகளுக்கு 6 மாதங்கள் பட வாய்ப்புகள் இல்லாவிட்டாலே உடனடியாக த்ரிஷா இல்லனா திவ்யா என ஆளை மாற்றி ஃபாலோ செய்து விடுவார்கள். ஆனால் இந்த மண்ணில் இருந்து மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகைதான் ஸ்ரீதேவி. 1980, 90களில் ஸ்ரீதேவி ஒரு படத்தில் கமிட் ஆகிவிட்டார் என்றாலே மற்ற நடிகைகள் அனைவரும் பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கான அவார்டை மறந்துவிட வேண்டியதுதான். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இறப்பதற்கு முன்பு வரை மொத்தம் 269 திரைப்படங்களில் ஸ்ரீதேவி நடித்துள்ளார். அதிலும் குறிப்பாக தமிழில் ஸ்ரீதேவி நடித்த 74 படத்தில் 18 திரைப்படங்களில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ. அதன் அடிப்படையில் கூட்டி கழித்து பார்த்தால் வரலாற்றின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது ஸ்ரீதேவி தான் என சின்ன குழந்தையும் கூட சொல்லிவிடும். 1988 ஸ்ரீதேவியும் ரஜினிகாந்தும் ஹிந்தியில் சால்பாஸ் என்கிற திரைப்படத்தில் ஒன்றாக நடித்துக் கொண்டிருந்த சமயம் அது. சூப்பர் ஸ்டாரும் லேடி சூப்பர் ஸ்டாரும் கரியரின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் நடிகை ஸ்ரீதேவி சென்னை ஈசிஆரில் இருந்த பெரிய இடத்தை MC சம்பந்தா என்பவரிடமிருந்து வாங்கியுள்ளார். ஸ்ரீதேவி தமிழ் பெண் என்பதால் ஃபியூச்சரில் அவருக்கு ஈசிஆரில் வாங்கிய இடத்திலேயே பங்களா கட்டி வருங்கால கணவரோடு செட்டில் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் 1980களோடு மொத்தமாக பாலிவுட்டிற்கு பேக்கப் ஆன ஸ்ரீதேவி அங்கேயே போனி கபூரை திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு செட்டில் ஆகிவிட்டார். அதன் காரணமாக சென்னை ஈசிஆரில் இருந்த ஸ்ரீதேவியின் இடத்தை அவரின் குடும்பத்தினர் கடந்த 37 வருடங்களாக ஃபார்ம் ஹவுஸாக பராமரித்து வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் தற்போது MC சம்பந்தா முதலியாரின் மகன் வழி பேரனும் 2வது மனைவி வழி வந்த வாரிசுகளும் அந்த சொத்தில் தங்களுக்கு உரிமை உள்ளதென பிரச்சனை செய்ய தொடங்கியுள்ளார்கள். ஸ்ரீதேவி தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் இது தொடர்பாக போனி கபூரும் சட்டப்பூர்வமாக விசாரித்துள்ளார். அதில் 1960ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று அந்த சொத்தை முதலியாரின் குடும்பத்தினர் பரஸ்பர ஒப்பந்த அடிப்படையில் பிரித்துள்ளதும் முறையாக வெள்ளங்கம் பார்த்த பிறகுதான் சொத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழலில் கடந்த சில வருடங்களாக MC சம்பந்தா முதலியாரின் 2வது மனைவி வழிவந்த வாரிசுகள் ஸ்ரீதேவிக்கு விற்கப்பட்ட சொத்தில் தங்களுக்கும் பங்கு உள்ளதென பிரச்சனை செய்து வருகின்றனர். ஆனால் ஸ்ரீதேவியின் சொத்தில் உரிமை கோரும் 3 வாரிசுகள் மீது போனி கபூர் சட்டப்பூர்வமாக பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். சம்பந்தா முதலியார் 1975ஆம் ஆண்டு 2வது திருமணம் செய்து கொண்டதாக ஆவணங்கள் கூறுகிறது. ஆனால் அவர் முதல் மனைவியே 1999ஆம் ஆண்டுதான் உயிரிழந்திருக்கிறார். அதனை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது சம்பந்தா முதலியாரின் 2வது திருமணமே செல்லாது என லா பாயிண்டை பிடித்துள்ளார் போனி கபூர். மூவரும் மோசடியான வாரிசு சான்றிதழ்களை பெற்று பல சிவில் வழக்குகளை தொடுத்து சொத்தில் உரிமை கோருவதாக குற்றம் சாட்டியுள்ள போனி கபூர் அவர்களின் சான்றிதழை ரத்து செய்யுமாறு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாம்பரம் தாசில்தார் ஆகியோரிடம் மனு கொடுத்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுக்காத காரணத்தால் போனி கபூர் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி போனி கபூரின் விண்ணப்பத்தின் மீது தாம்பரம் தாசில்தார் 4 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்.
இந்த சூழலில் சொத்தில் உரிமை கோரும் சம்பந்தா முதலியாரின் மகன் சந்திரசேகரன் என்பவரின் இரண்டாவது மனைவியின் மகள் சிவகாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கமளித்துள்ளார். 5 பேருக்கு சொந்தமான சொத்தை, எங்க தாத்தாவுடைய சொத்துங்க, 5 பசங்களுக்கு சொந்தமான சொத்தை ஒருத்தங்க மட்டும் ஏமாத்தி வித்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட மீதி 4 பேர் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். ராணியம்மாள் எங்க அத்தை ஒருத்தங்க மட்டும் அவங்க ஷேரை வித்துட்டாங்க. அதில் ஸ்ரீதேவி முறையாக விசாரிக்காமல் சொத்தை வாங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சிவகாமி, தற்போது இந்த இடத்தில் சிக்கல் இருப்பதாக போனி கபூர் அவசரமாக சொத்தை விற்க முயற்சிப்பதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் பகீர் கிளப்பியுள்ளார். 1960க்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981ல வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா 1988ல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டாவை 35 வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல், அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் இல்லாமல் போனி கபூர் என்றவர் 2023 ஜனவரி மாதம் போலி ஆவணங்கள் மூலியமா பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு. அவர் பெயர் மாற்றம் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு வாங்கினவங்க கிட்ட இருந்து வித்தவங்களுக்கும் எந்த லிங்க் டாக்குமெண்ட்டுமே இல்லாம, ஷோலிங்கநல்லூர் தாசில்தார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி தவறுதலான போலி பட்டா வழங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. முழுமையான நீதி விசாரணைக்கு பிறகே சம்பந்த முதலியாரின் வாரிசுகளுடைய இந்த 37 வருட பஞ்சாயத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இப்போ ஸ்ரீதேவி அம்மா நடிகை அவங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் இல்ல, வாரிசு சான்றிதழ், போனி கபூர் தான் கணவர், இவங்க பசங்கன்றதுக்கு வாரிசு சான்றிதழும் இல்ல. பெயர் பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதற்காக நான் இங்க கோர்ட்ல ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டிருக்கேங்க. ரிட்டு போட்டதுக்கு எனக்கு 12 வாரம் கால அவகாசத்துக்குள்ள இதே மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லும்படி ஷோலிங்கநல்லூர் தாசில்தாருக்கும் ஆர்டிஓ கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு. இதற்கு இடையில இவங்க இந்த இடத்தை விற்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதுதாங்க என்னுடைய கோரிக்கை. நான் எங்க தாத்தாவுடைய 5 பேர்ல ஒருத்தங்களுடைய வாரிசு நானு, எங்க அப்பாது, எங்க அத்தையோடைய வாரிசு இவங்க 2 பேரும். நாங்க எல்லாருமே செங்கல்பட்டு கோர்ட்ல OS கேஸ் போட்டிருக்கோம். நேத்து OS கேஸ் அங்க வந்திருக்குங்க. இன்ட்ரீம்க்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரு போலி ஆவணம் மூலியமா இவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி எல்லாமே தவறுதலான இதை சொல்றாரு. என்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கு. புகழ்பெற்ற குருவாயூர் கோவில் குளத்தில் கால் கழுவி ரீல்ஸ் போட்ட நடிகை மீது காவல் நிலையத்தில் பகீர் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. கோவிலின் புனிதம் கெடுத்ததாக நிர்வாகம் வைத்திருக்கும் குற்றச்சாட்டுக்கு நடிகையின் பதில் என்ன? குருவாயூர் கோவில் புனித குளத்தில் காலை கழுவிய பிக் பாஸ் பிரபலத்தின் இந்த ரீல்ஸ் வீடியோதான் தற்போது ஒட்டுமொத்த கேரளாவையும் உலுக்கி போட்டிருக்கிறது. மயிலிறகை வருடியபடி அம்மணி போட்ட ரீல்ஸ் வீடியோவால் கோவிலின் புனிதமே கெட்டுவிட்டதாக பகீர் கிளப்பி இருக்கிறது தேவஸ்தான நிர்வாகம். இந்து அல்லாதவர் கால் நினைத்ததால் தரிசனத்தை தடை செய்து பரிகார பூஜைகள் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த பிரபலத்தின் பெயர் ஜாஸ்மின் ஜாஃபர். 25 வயதான இவர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனார். அந்த அறிமுகம்தான் இவருக்கு மலையாள பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்தது. அதன் மூலம் ஒட்டுமொத்த கேரளாவுக்கு பரிச்சயமான பிரபலமாக மாறினார் ஜாஸ்மின். ஆல்பம், சாங், வீலாக், ப்ரமோஷன் மூலம் செலிபிரிட்டியாகவே மாறினார். இன்ஸ்டா மற்றும் யூடியூபில் 1.5 மில்லியனுக்கு மேலானோர் ஜாஸ்மினை பின்தொடர்கிறார்கள். ஜாஸ்மினின் ரீல்ஸ்க்காகவே பல ரசிகர்கள் காத்து கிடக்கின்றனர். அவர்களை குஷிப்படுத்த குருவாயூர் கோவிலில் எடுத்த ஒரு ரீல்ஸ் தான் இன்று ஜாஸ்மினை சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குருவாயூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோவில்தான் குருவாயூரப்பன் கோவில். இது கேரளாவில் உள்ள புனித தலங்களில் ஒன்று. கேரளா மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம் என பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த கோவிலில் பாரம்பரியமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கோவிலுக்குள் ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சேலை அல்லது சல்வார் போன்ற பாரம்பரிய ஆடைகள் மட்டுமே அணிந்து செல்ல முடியும். ஜீன்ஸ், டி-ஷர்ட் போன்ற மாடர்ன் ஆடைகளை அணிந்து செல்ல அனுமதி இல்லை. இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவிலின் கருவறைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பிக் பாஸ் பிரபலம் ஜாஸ்மின் ஜாஃபர் கோவில் குளத்தில் கால் நினைத்து போட்ட இந்த ரீல்ஸ் வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ருத்ர தீர்த்தம் என அழைக்கப்படும் இந்த குளம்
கோவில் திருவிழாக்களின் போது இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் ஆராட்டு சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு புனிதமான இடமாகும். இதற்குள் பொதுமக்கள் இறங்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அந்த உத்தரவையும் மீறி ரீல்ஸ் மோகத்தில் புனித குளத்தில் இறங்கி கால் கழுவி பிக்பாஸ் பிரபலம் செய்த செயல் கோவில் நிர்வாகிகளிடமும் பக்தர்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜாஸ்மின் ஜாஃபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவிலின் புனிதத்தை களங்கப்படுத்தியதாக ஜாஸ்மின் ஜாஃபர் மீது குருவாயூர் தேவஸ்தான போர்டு போலீசில் புகார் கொடுத்துள்ளது. பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் ஜாஸ்மின் ஜாஃபர் தன்னுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கிறார். அதில் கோவிலின் விதிமுறைகள் எனக்கு தெரியாது, யார் மனதையும் காயப்படுத்தவோ சர்ச்சையை ஏற்படுத்தவோ இதை நான் செய்யவில்லை, இது தெரியாமல் நிகழ்ந்த தவறு என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமூக வலைத்தளங்களில் இருந்து அந்த வீடியோவையும் நீக்கியுள்ளார் ஜாஸ்மின் ஜாஃபர். இதனைத் தொடர்ந்து ஜாஸ்மின் ஜாஃபர் செயலால் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி பல வழிபாடுகளையும் பொதுமக்களுக்கான தரிசனத்தையும் தடை செய்திருக்கிறது கோவில் நிர்வாகம். மேலும் தொடர்ந்து 6 நாட்கள் பரிகார பூஜைகள் செய்யவும் கோவில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இன்று முதல் கோவில் குளத்தில் சுத்திகரிப்பு சடங்கு எனப்படும் பொன் யாகம் நடத்தப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மத ஆலயங்களிலும் பாரம்பரியமான பல விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்கப்படுகின்றன. கோவிலுக்கு தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்கள் அந்த கட்டுப்பாடுகளை மீறாமல் இருக்க வேண்டும் என பல நெட்டிசன்களும் தெரிவித்து வருகின்றனர்.